வணக்கம் அன்பு நண்பர்களே. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தேனி தொகுதி விருதுநகர் தொகுதி வந்து எடிட்டிங்கில் பண்ணியாச்சு. இன்னைக்கு அப்லோட் ஆகிடும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எல்லா வீடியோவும் ரெடி பண்ண வரைக்கும் இன்னைக்கு 7 மணிக்குள்ளே பப்ளிஷ் பண்ணிடுறேன். மிஸ் ஆகிறது நாளைக்கு தான். அதாவது எக்ஸிட் போல் 7 மணிக்கு வரும். அதுக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் என்னால் எவ்வளோ முடியுமோ நான் பண்ணிடுறேன். மிஸ் ஆனால் நாளைக்கு மறுநாள் தான். ஸோ எடிட்டிங் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒரு வீடியோ எடிட் பண்ணி தான் அது ரொம்ப பெருசாக இருக்குது. அப்படியே போட்டோம்னா அதில் லைவ் ஒரு கொஞ்சம் இதெல்லாம் தொந்தரவாக இருக்குன்னு தான் நம்ம எடிட்டிங் பண்ணுறோம். ஸோ தேனியை பொறுத்த வரைக்கும் சின்ன தொகுதி, 4 தொகுதி, ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், போடிநாயக்கனூர், கம்பம். ஸோ இங்கே ஒரு விஐபி இருக்கிறார். ஸோ ஆண்டிப்பட்டி தொகுதி ஃபஸ்ட்டு நம்ம இந்த இதில் வந்து நம்ம முதல் பார்க்க போகிற தொகுதி ஆண்டிப்பட்டி. ஆண்டிப்பட்டி தொகுதி பொறுத்த வரைக்கும் அண்ணன் தம்பிக்குள்ளே இடையே இங்கே போட்டி. அண்ணன் தம்பிக்கு இடையே உள்ள போட்டி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக லோகிராஜன் அவர்களும், ஏன்னா இவங்க அண்ணன் தம்பின்னு எனக்கு தெரியாது. நம்ம அருப்புக்கோட்டை எக்ஸ்எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு வைகை செல்வன் தான் சொன்னார். அவர் ஒரு 20 நாள் இருக்காரு. ஒரு ஏப்ரல் 23 எலெக்ஷனா, ஏப்ரல் 18ஆம் தேதியோ 17ஆம் தேதியோ என்கிட்ட பேசும்போது இந்த தொகுதியில் யார் தம்பி ஜெயிப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது, அண்ணன் இது மாதிரி இவர் ஜெயிப்பாருண்ணே அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்து அவர் அண்ணன் தம்பிங்க தான் 2 பேருமே அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது அந்த விஷயம். ஸோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக லோகிராஜன் அவர்களுக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு மகாராஜன் அவர்களுக்கும், நான் இது வந்து ஜாதகத்தில் நீ கண்டுபிடிக்கலையா பாலாஜினா, ஒரிஜினல் ஜாதகத்தில் தான் கண்டுபிடிக்க முடியும். என்கிட்ட இருக்கிறது அவங்க எலெக்ஷன் கமிஷனில் கொடுக்குற டேட்டா பர்த் வச்சு தானே நம்ம போட முடியும். அதில் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக லோகிராஜன் அவர்களும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக லோகிராஜனும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மகாராஜன் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக திரு கோமதி அவர்களும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக திரு பாண்டி அவர்களும் போட்டியிடுறாங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்குமே நெக்ஸ்ட் திரு மகாராஜனாவோட ஜாதகம் படி பார்க்கும் பொழுது அவருக்கு செவ்வாய், புதன், சனி பலமா இருக்கு. இவர் ஏடிஎம்கே சார்பாக இருக்கக்கூடிய அண்ணனோட ஜாதகத்தை பார்க்கும் பொழுது, லோகிராஜனா ஜாதகத்தை பார்க்கும் பொழுது சனி, சுக்கரன், குரு பலமா இருக்கு. ஸோ இவருக்கு 2 கிரகம் பலம், இவருக்கு 3 கிரகம் பலம். இப்போ கோச்சாரத்துல இவரோட ஜாதகத்துல இவரோட ஜனனகால சந்திரனையும், ஜனனகால குருவையும், ஜனனகால சுக்கரனையும் கோச்சார குரு பார்க்கிறார். இவரோட ஜாதகத்துல ஜனனகால சனி, கோச்சார குரு, கோச்சார ராகுவுடைய தொடர்பு நல்லா இருக்கிறதுனால ஒரு குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு மகாராஜன் அவர்கள் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற ஜோதிட கணிப்பு. அப்படி அண்ணனா தம்பியான்னு தெரியல. ஸோ 2 பேருக்குள்ள யாரோ ஒருத்தங்க தான் குடும்பத்தில் தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ அப்படி இவர் ஜெயிக்கும் பட்சத்தில் அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அண்ணா தொகுதி டெவலப் பண்ணுங்கன்னு. அண்ணா உங்க பிரதரோட ஜாதகத்தோட உங்க ஜாதகம் சற்று பலமா இருக்கு. அடுத்த ஜாதகம், அடுத்த தொகுதி, அடுத்ததான் பெரியகுளம் தொகுதி. ஸோ இது விஐபியில் நான் இப்போ ஏற்றலாம்னு நினைச்சோம். அப்படி ஏற்றணும்னா ஒவ்வொரு அமைச்சரையும் நம்ம ஏற்றணுமே, ஒவ்வொரு முன்னாள் அமைச்சரையும் நம்ம ஏற்றணும். அப்புறம் ரொம்ப பெருசாக போயிருந்தா நான் இது ஏற்றலை. போடிநாயக்கனூர் தான் ஓபிஎஸ் சொன்னது. இது பெரியகுளம் சார்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் திரு கதிர்காமு அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கூட்டணி கட்சியின் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக சக்திவேல் அவர்கள், ஆற்றல் அரசு, நாம் தமிழர் கட்சியின் சார்பாக விமலா அக்கா அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக திரு சபரி ஐங்கரன் அவர்கள் போட்டியிடுகின்றனர். திரு கதிர்காமன்னா கொஞ்சம் விசுவாசமான நபர். திரு டிடிவி அண்ணனுக்காக ரிசைன் பண்ணதில் ஒருத்தர் நினைக்கிறேன். கரெக்டாக இருந்தா நெக்ஸ்ட். ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இவரோட ஜாதகத்தில் சக்திவேல் அண்ணாவோட ஜாதகத்தில் செவ்வாய், விசிகே சக்திவேல் அண்ணா ஜாதகத்தில் செவ்வாய், சூரியன், கேது, குரு பலமா இருக்கு. இவரோட ஜாதகத்துல சனி, ராகு, கேது பலமா இருக்கு. ஸோ இவருக்கு 9ஆம் பாவம், இவர் மதுரைக்காரரு, இங்க வந்து நிற்கிறாரு பெரியகுளத்துல. 9ஆம் பாவம் நன்றாக இருந்திருந்தாதான் வெளியூர்ல ஜெயிக்க முடியும். இவருக்கு 9ஆம் பாவம் சுமாரா தான் இருக்கு. அதன் அடிப்படையில இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திரு கதிர்காமு அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் உண்டு. அப்படி வெற்றி பெறும் பட்சத்தில் அண்ணனுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதில் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறது. வாழ்த்துக்கள். அடுத்த தொகுதி தமிழ்நாட்டினுடைய முன்னாள் 2 முறை முதலமைச்சராக இருந்தவர், 3 முறை நினைக்கிறேன், கரெக்டாக இருந்தார்.
திரு போடிநாயக்கனூர் தொகுதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு வி.டி. நாராயணசாமி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கலையரசு, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பிரகாஷ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ஸோ திரு ஓபிஎஸ் அண்ணாவோட ஜாதகம் இதோட நான் 4வது முறை கணிக்கிறேன்னு நினைக்கிறேன். 2016 என்னுடைய முகநூலில் கணிப்பு போட்டேன், 2016 அவர் ஜெயிப்பாருன்னு. திரும்ப 2019 அவருடைய சன்னு எம்பி எலெக்ஷன்ல தேனியில் அவர் ஜெயிப்பாருன்னு, அவர் ஒருத்தர் தான் ஜெயிச்சாரோ நான் அதை கரெக்டாக கணிச்சிருந்தேன். 2021 அவர் எம்எல்ஏ எலெக்ஷன்ல அவர் ஜெயிப்பாருன்னு கணிப்பு போட்டேன். 2024 இது ராமநாதபுரத்துல பலாப்பழ சின்னத்துல நின்னார், அதுல அவர் தோல்வி அடைவார்னு போட்டேன். இது வரைக்கும் 4 கணிப்பு நான் போட்டதுல 4மே கரெக்டா வந்திருக்கு. ஒரு 3 முறை வெற்றி பெறுவார்னு சொன்னேன், 1 முறை தோல்வி அடைவார்னு சொன்னேன். அது கூட அவருடைய ஆதரவாளர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி, தம்பி அது டேட் ஆஃப் பர்த் தப்புப்பா அப்படின்னு சொன்னாரு. எனக்கு தெரியல, நான் தான் வேணும்னே தப்பா போட்டேன், மற்ற ஜோசிக்காரன் காப்பி அடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்படி ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் நான் சொன்னேன், ஆமா இதுதான் கரெக்டுனாரு. அதே மாதிரி தோல்வி அடைஞ்சார். ஆனா 2வது ஒரு வருஷமா அதே மாதிரி வந்தார். நெக்ஸ்ட், இவருடைய ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருக்கணும். ஒரு ஜாதகத்துல செவ்வாய் சூரியன் பலமா இருந்தா மட்டும்தான் எம்பியா ஜெயிச்சு சென்ட்ரல் பார்லிமெண்ட் போக முடியும். சூரியன் பலமா இருந்தா தான் இங்க தமிழ்நாட்டில் இருக்க முடியும். அண்ணனுக்கு சூரியன் பலம், அவர் எம்பியில நின்னதே தப்பு. அவர் நிக்காம இருந்திருந்தாருன்னா அவரோட இமேஜ் ரொம்ப சிறப்பா இருந்திருக்கும். அவரு கோயம்புத்தூர்ல முன்னாள் எம்எல்ஏ கோவை செல்வராஜ் அண்ணா மூலியமா 2 முறை நான் அவர் ஃபோன் பண்ணி கொடுப்பாரு, இந்தாங்க அண்ணன்கிட்ட பேசுங்கன்னு. 2 முறை ஃபோன்ல நான் அண்ணன்கிட்ட பேசியிருக்கேன். பட்டு நம்ம ஜோசியத்தில் என்ன கணிப்பு வருமோ தானே சொல்ல முடியும். அதுல அதிமுக உங்களால கை பற்றவே முடியாதுன்னு, எடப்பாடி அண்ணா ஜாதகம் தானே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன். பட் எப்பயுமே ஜோசியத்துக்கு அரசியல்வாதிங்க ஜோசிக்காரங்க சொல்றதை ஏற்றுக்க மாட்டாங்க. கூட நிறைய பேர் சொல்றவங்க, அவங்க 4 பேர் 5 பேர்கிட்ட ஜோசி பார்ப்பாங்க. அந்த 4 பேர்ல யார் பாசிட்டிவா சொல்றாங்களோ அதை எடுத்துப்பாங்க. அதன் காரணமா அதுக்கப்புறம் அண்ணன்ட்ட நான் பேசுறது இல்லை. கோவை செல்வராஜன் மறைவுக்கு அப்புறம் அண்ணன்ட்ட பேச முடியாது. ஸோ அண்ணனுடைய ஜாதகம் நல்லா எனக்கு தெரியும். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது அண்ணனோட ஜாதகத்துல ஓபிஎஸ் அண்ணா ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருக்கு, குரு பலமா இருக்கு, சந்திரன் இவரோட ஜாதகத்துல 5 கிரகம் பலமா இருக்கு. இவர் நாராயணன் ஜாதகத்துல 2 கிரகம் தான் பலம். சனி பலமா இருக்கு, சூரியன் பலமா இருக்கு. ஸோ இதுல கணிப்பே தேவையில்லை. ஸோ ஒரு ரொம்ப 80% பலம், 60% பலம், 50% பலம். ஸோ 30% வித்தியாசம் வருது. ஸோ இந்த தொகுதியில கோச்சாரத்துக்கு நம்ம போகவே தேவையில்லை. ஸோ இந்த தொகுதியில ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு திரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்த முன்னாள் முதலமைச்சர், இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய திரு அண்ணன் ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் போடிநாயக்கனூர் சட்டப்பேரவை தொகுதியில் வெற்றி பெற்று சட்டப்பேரவை செல்வார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வாழ்த்து கணிப்பு. கோவை செல்வராஜன் அண்ணன் உயிரோடு இருந்தால் நான் ஒரு மூலியமா உங்களை தொடர்பு கொண்டு சொல்லியிருப்பேன். ரைட், ஆல்ரைட், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவர் சேலம் ஜெய்சங்கர் அண்ணன் கூட சேலம் மாவட்ட தலைவரா, சேலம் மாவட்ட செயலாளரா ஓபிஎஸ் அதிமுக இருந்தார். அவர் என்ன கூப்பிட்டு கேட்டார், எப்பா யார் யாருப்பா ஜெயிப்பாங்க? நான் சொன்னேன், அண்ணன் வைத்திலிங்கன்னு இவரு ஓபிஎஸ் அண்ணன் ஜெயிப்பாரு, வைத்திலிங்கன்னு ஜெயிப்பாரு. ஒரு 8 பேர் கேட்டாரு, அதுல 6 பேர் ஜெயிப்பாரு. அப்பா ரொம்ப சந்தோஷமானாரு. அவர் ஜெய்சங்கர் அண்ணன் எனக்கு இப்ப இல்ல, 2009 பழக்கம், கிட்டத்தட்ட 17 வருஷம் நண்பர். அவர் மூலியமா நான் முன்கூட்டியே அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவர்கிட்ட சொன்னாரான்றது எனக்கு தெரியாது. ஸோ அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். ஸோ திரு ஓ. பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்த தொகுதி பார்ப்போம். அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கிற தொகுதி கம்பம். ஸோ கம்பம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழக கேரளா பார்டர் இது. தமிழக கேரளா பார்டர் ஐயப்பங்களுக்கு நாங்கள் போறப்பெல்லாம் கம்பம் வழியாக தான் போடிமெட்டு அந்த சீசன்ல போனோம்னா இப்படி விட்டுருவோம், அந்த மலைப்பாதை கம்பமெட்டு வழியா, இல்லைன்னா அந்த இது வழியா விடுவோம். கம்பமெட்டு 2 வழி இருக்கும், கம்பமெட்டு போடிமெட்டா சம்திங் அது வரும். ஒன்று மலையில வழியா அந்த சீசன்ல போனோம்னா இப்படி சுத்த விடுவோம், இன்னொன்று இப்படி ஸ்ட்ரைட்டா போட்டால் குமுளி வழியா போகலாம். அந்த கம்பமெட்டு வழியா அங்கே விடுவானுங்க. ஸோ அப்போல்லாம் அந்த தொகுதிக்கு போய் அங்கே நாங்கள் வண்டி டீ குடிச்சுட்டு நாங்கள் வண்டி எடுத்துட்டு கிளம்புவோம். ஸோ அதுதான் அந்த தொகுதிக்கு நமக்கு உண்டான பழக்கம். ஸோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக STK ஜக்கையன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு ராமகிருஷ்ணன், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அன்புச்செல்வி, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஜெகநாத் மிஸ்ரா போட்டியிடுகின்றனர். அதிமுக சார்பாக போட்டியிடுகின்ற திரு ஜக்கையன் அவர்களுடைய ஒரிஜினல் ஜாதகம் நான் அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் ஜாதகம் பார்த்தாரு. நம்மகிட்ட பேர் சரியா தெரியல. அவர்கிட்ட அப்பவே கேட்டேன், வாங்கி தரம் தம்பி நாங்கள் ஒருவேளை அவங்க சும்மா ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் இல்லை போல இருக்கு. ஸோ அதன் காரணமாக 2 பேருடைய டேட் ஆஃப் பர்த் இதில் இல்லை.
ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ராமகிருஷ்ணன் அண்ணா திரு ஜக்கையன் அவங்க ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது ஜக்கையன் அண்ணா ஒரு ஜாதகம் வந்து, அதாவது ஜாதகம்னா எனக்கு அவருடைய அஃபிடவிட்ல கிடைச்சது மட்டும்தான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சந்திரன், சனி, குரு, ராகு அவர் அடிப்படையிலும், திரு ராமகிருஷ்ணன் அவரோட ஜாதகத்துல புதன், சூரியன், ராகு அவருக்கு 4 கிரகம் போல, இவருக்கு 3 கிரகம் போல. பட் இப்போ ரூலிங்ல சனி வந்து கோச்சார சூரியனுடைய அவருக்கு பலமான கிரகத்தோட கோச்சார சனி பார்வை இருக்கு. கோச்சார சனியுடைய பார்வை ஜனனகால சூரியனுக்கு இருக்கு, குருவுக்கு லக்கணாதிபதி பார்வை இருக்கிறதுனால கோச்சாரத்தின் அடிப்படையில் தான் இந்த தொகுதி தரும். ஸோ எந்த அளவுக்கு வருதுன்றது மே 4 தான் தெரியும். ஸோ கோச்சார அடிப்படையில் இந்த தொகுதியோட கணிக்கப்பட்டது யார் வெற்றி பெறுகிறார் என்றால், இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற கணிப்பு. அப்படி அவர் ஜெயிக்கும் பட்சத்தில் அண்ணனுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணன் உண்மையிலே நீங்க மே 4 ஜெயிச்சிட்டீங்கன்னா தொகுதியை டெவலப் பண்ணி விட்டுருங்கண்ணே. நேற்று வீடியோ போட்டு தொண்டையை வத்தி போச்சுண்ணே. அதனால அவர் எனர்ஜெட்டிக்கா சொல்லிட்டு இருந்தேன், இப்போ முடியலண்ணே. ஸோ நேர்களே, இது வரைக்கும் 180 தொகுதி கணிச்சிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே டம்னைலாம் கொஞ்சம் செட் பண்ணி, ஏன்னா எனக்கு 7 மணிக்கு, இப்போ மணி 2 ஆகுது, இன்னும் 5 மணி நேரத்தில் எக்ஸிட் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம போட்டோம்னா நம்ம அதை பார்த்து சொன்ன மாதிரி சொல்லுவாங்க. நான் 140 120 தொகுதி யூடியூப்லேயே ஆல்ரெடி ஏற்றிட்டேன். ஸோ இனிமே இப்போ வீடியோ போடுறதை நிப்பாட்டிட்டு அந்த மீதி இருக்கக்கூடிய வீடியோ ஏற்ற ஒரு 18 தொகுதிகள் ஏற்றிட்டேன். அந்த 18 தொகுதிகளுடைய டம்னைல் செட் பண்ணி அந்த டைட்டில்லாம் போட்டு வீடியோ பப்ளிஷ் பண்ணணும், ப்ரீமியர் பண்ணணும். ஸோ மீதி இந்த தொகுதி முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நைட்டுக்குள்ளே அப்லோட் பண்ணிடுறேன், இல்லைன்னா நாளைக்கு காலையில் தான் வரும். ஸோ இந்த சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள், தமிழக வெற்றி கழக ஆதரவாளர்கள் என் மீது ஒரு கோபம் கொள்ளாதீங்க. நான் உங்கள் 2 பேருடைய ஜாதகத்தை ரேஸில் எடுத்துக்கல. அப்படி எடுத்துக்காத காரணத்தால தான் இந்த ரிசல்ட் வந்திருக்கு. ஒருவேளை இதில் கம்பத்துலேயோ ஆண்டிப்பட்டிலையோ தேனி இந்த இதுலேயோ உங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்காரங்களோ அல்லது நாம் தமிழர் கட்சிக்காரங்களோ பலமாக இருந்தால் அந்த தொகுதிகளோட கணிப்பு தப்பாகி போய் அவங்க ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பட் 234 இப்படி 4 பேரை சேர்த்தனோம்னா ஆல்மோஸ்ட் 1000 ஜாதகம் பார்க்க முடியாது அப்படின்னு தான் நான் இவங்க 2 பேரை மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ எந்த அளவுக்கு ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். சென்ற முறை நான் கணிச்சதில் 204 தொகுதி கரெக்டு, இந்த முறை எவ்வளோ வருதுன்றதை பார்ப்போம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விஜய் தமிழக வெற்றி கழகத்துக்காரங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு 2 மாதம் கழிச்சு விஜயனுடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும், 2031 அவர் முதல்வர் ஆவாரா, எதிர்கட்சி தலைவர் ஆவாரா, என்ன ஆவார், எப்படி அவருடைய தாக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணி, ஏன்னா 2018 ஸ்டாலின் சாருக்கு போட்டேன், அடுத்து அவர் தான் முதலமைச்சர்ன்ட்டு. அது நல்லா யூஸ் பண்ணிச்சு. ஒரு 7 லட்சம் பேர் பார்த்தாங்க. அப்போ என் சேனல் சப்ஸ்கிரைபரே 2 லட்சம் பேர் தான். ஸோ அது மாதிரி விஜய் சாருக்கு ஒரு வீடியோ போடுவோம், நீங்கள் பாருங்கள். நன்றி, வணக்கம். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப்